இயக்குனராகவும் நடிகராகவும் இயக்கிய நடித்த திரைப்படங்களை காணலாம். 1977ஆம் ஆண்டு பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் திரைக்கதை ஆசிரியராக பணியாற்றினார். 1978ஆம் ஆண்டு சதுரங்கம் திரைப்படத்தில் திரைக்கதை ஆசிரியர். 1980ஆம் ஆண்டு மழலை பட்டாளம் திரைப்படத்தில் திரைக்கதை ஆசிரியர். 1981ஆம் ஆண்டு தில்லுமுள்ளு படத்திலும் திரைக்கதை ஆசிரியராக இருந்து நடித்திருந்தார். 81ஆம் ஆண்டு நெற்றிக்கண் திரைப்படத்திலும் திரைக்கதை ஆசிரியராக இருந்தார். 1981ஆம் ஆண்டு கீழ்வானம் சிவக்கும் திரைப்படத்தின் எழுத்தாளராக இருந்தார். குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படத்தின் எழுத்தாளராகவும் நடிகராகவும் இருந்தார். 1982ஆம் ஆண்டு கண்மணி பூங்கா திரைப்படத்தில் இயக்கி எழுத்தாளராக திரைக்கதை ஆசிரியராகவும் நடிகராகவும் அறிமுகமானார். 1982 அதே ஆண்டு சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்தில் எழுத்தாளராக அறிமுகமானார். 1982இல் மணல் கயிறு என்ற திரைப்படத்தை இயக்கி எழுத்தாளராகவும் நடிகராகவும் இருந்தார். 1982இல் புது கவிதை என்ற திரைப்படத்தின் எழுத்தாளராக இருந்தார். 83ஆம் ஆண்டு டவுரி கல்யாணம் திரைப்படத்தை அவரை எழுதி இயக்கி நடித்தார். 84ஆம் ஆண்டு நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படத்தில் அவர் எழுத்தாளராகவும் நடிகராகவும் இருந்தார். 84ஆம் ஆண்டு புயல் கிடந்த பூமி திரைப்படத்தை எழுதி இயக்கி நடித்தார். அதே ஆண்டு ராஜதந்திரம் திரைப்படத்தையும் எழுதி இயக்கி நடித்தார். வாய்ச்சொல்லில் வீரநடி என்ற திரைப்படத்தையும் எழுதி இயக்கி நடித்தார். நாணயம் இல்லாத நாணயம் திரைப்படத்தையும் எழுதி இயக்கி நடித்தார். அதே ஆண்டு ஊருக்கு உபதேசம் என்ற திரைப்படத்தில் நடிகராகவும் இருந்தார். 1985ஆம் ஆண்டு புதிய சகாப்தம், அவன் சுமங்கலிதான், கெட்டி மேளம் ஆகிய திரைப்படங்களில், சிதம்பர ரகசியம் போன்ற திரைப்படங்களில் அவரே கதை திரைக்கதை எழுதி இயக்குனராகவும் நடிகராகவும் பணியாற்றினார். 1986ஆம் ஆண்டு மிஸ்டர் பாரத் என்ற திரைப்படத்தில் எழுத்தாளராகவும் நடிகராகவும் பணியாற்றினார். அதே வருடம் சம்சாரம் அது மின்சாரம் என்ற திரைப்படத்தை எழுதி இயக்கி நடித்தார். 86ஆம் ஆண்டு ஊமை விலைகள் திரைப்படத்தில் நடித்தார். மெல்ல திறந்த கதவு திரைப்படத்திலும் நடித்தார். தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்தில் நடித்தார். ஆனந்த கண்ணீர் திரைப்படத்திலும் நடித்தார். 1987ஆம் ஆண்டு அடடே ஆதாரம் என்ற திரைப்படத்தில் அவரே எழுதி இயக்கி நடித்தார். திருமதி ஒரு வெகுமதி திரைப்படத்தையும் எழுதி இயக்கி நடித்தார். காவலன் அவன் கோவலன், பெண்மணி அவள் கண்மணி போன்ற திரைப்படங்களிலும் எழுதி அவரே இயக்கி நடித்தார். 1988ஆம் ஆண்டு வீடு மனைவி மக்கள் திரைப்படத்தில் நடிகராக பணியாற்றினார். அதே ஆண்டு மாப்பிள்ள சார் ஆகிய திரைப்படத்திலும் நடித்தார். சகலகலா சம்பந்தி திரைப்படத்தை எழுதி இயக்கி அந்த திரைப்படத்தில் நடித்தார். 90ஆம் ஆண்டு வரவு நல்ல உறவு திரைப்படத்தை எழுதி இயக்கி அவரே நடித்தார். 1990 அதே ஆண்டு வேடிக்கை என் வாடிக்கை என்ற திரைப்படத்தையும் எழுதி இயக்கி அவரை நடித்தார். 1992ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நடித்த மன்னன் திரைப்படத்தில் நடிகராக மட்டும் பணியாற்றினார். அதே வருடம் உரிமை ஊஞ்சல் ஆடுகிறது என்ற திரைப்படத்தை எழுதி இயக்கி அவரே நடித்திருந்தார். அதே வருடம் நீங்க நல்லா இருக்கணும் என்ற திரைப்படத்தையும் எழுதி இயக்கி நடித்தார். 1993ஆம் ஆண்டு உழைப்பாளி திரைப்படத்தில் வெறும் நடிகராக பணியாற்றினார். 93ஆம் ஆண்டு சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்தில் நடிகராகவும், 1994ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை பெரியப்பா திரைப்படத்தில் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாம் அவரை எழுதி அவரே நடித்தார். அதே போன்று வா மகளே வா திரைப்படத்திலும் இந்த பணிகளை அவர் செய்தார். 1994இல் வனஜா கிரிஜா என்ற திரைப்படத்தில் நடிகராக மட்டும் பணியாற்றினார். வாங்க பாட்டார் வாங்க திரைப்படத்தில் நடிகராக மட்டும் பணியாற்றினார். 95ஆம் ஆண்டு மாயா பஜார் திரைப்படத்தில் நடிகராகவும், அதே வருடம் காட்பாதல் திரைப்படத்தில் நடிகராகவும் பணியாற்றினார். 96ஆம் ஆண்டு இரட்டை ரோஜா திரைப்படத்தில் நடிகராகவும், அதே வருடம் மீண்டும் சாவித்திரி திரைப்படத்தில் அவரே கதை வசனம் எழுதி இயக்கி நடித்தார். 97ஆம் ஆண்டு நேசம் திரைப்படத்தில் நடிகராகவும், அரவிந்தன் திரைப்படத்தில் நடிகராகவும் பணியாற்றினார்.
அதே வருடம் அடிமைச் சங்கிலி திரைப்படத்தில் நடிகராகவும், வாசுகி, அருணாச்சலம், சிஷ்யா, வாய்மையே வெல்லும் போன்ற திரைப்படங்களில் நடிகராக மட்டும் பணியாற்றினார். 98ஆம் ஆண்டு பகவத் சிங் திரைப்படத்தில் நடிகராகவும், 99ஆம் ஆண்டு அன்புள்ள காதலுக்கு படத்தில் நடிகராகவும், 99ஆம் ஆண்டு அதே வருடம் மன்னவரு சின்னவரு படத்தில் நடிகராகவும் பணியாற்றினார். 2000ஆம் ஆண்டில் காக்கை சிறகுநிலை படத்தில் நடிகராகவும், வானவில் படத்தில் நடிகராகவும், 2001ஆம் ஆண்டு சிகாமணி ரமாமணி என்ற திரைப்படத்தை எழுதி இயக்கி அவரே நடித்தார். அதே வருடம் கிருஷ்ணா கிருஷ்ணா படத்தில் நடிகராக மட்டும் பணியாற்றினார். மிடில் கிளாஸ் மாதவன் திரைப்படத்திலும் நடிகராகவே பணியாற்றினார். வடகுபட்டி மாப்பிள்ளை, லூட்டி போன்ற திரைப்படங்களிலும் நடிகராகவே பணியாற்றினார். 2003ஆம் ஆண்டு தித்திக்கிரை திரைப்படத்தில் நடிகராகவும், 2004ஆம் ஆண்டு மகா நடிகன், 2005ஆம் ஆண்டு ஜி, 2007ஆம் ஆண்டு சீனா தானா நாட் நாட் ஒன் என்ற திரைப்படத்தில் நடிகராகவும், நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் திரைப்படத்தில் நடிகராகவும் பணியாற்றினார். 2008ஆம் ஆண்டு எல்லாம் அவன் செயல், 2009ஆம் ஆண்டு இன்னொருவன், 2013ஆம் ஆண்டு அலெக்ஸ் பாண்டியன், அதே வருடம் ஒருவர் மீது இருவர் சாய்ந்து, 2016ஆம் ஆண்டு மணல் கயிறு 2 திரைப்படத்தில் எழுத்தாளராகவும் நடிகராகவும் பணியாற்றினார். இவ்வாறு 40 ஆண்டு காலம் கதை ஆசிரியராக, திரைக்கதை ஆசிரியராக, இயக்குனராக, நடிகராக மாபெரும் புகழ்பெற்ற மகா கலைஞர் விசு அவர்கள். குடும்ப பாங்கான படங்களை எடுத்து திரையரங்குக்குள் ஆண்கள் கூட்டம் அதிக இருந்த காலம், இளைஞர்கள் கூட்டம் அதிகம் இருந்த காலம் போய் விசு அவர்கள் திரைப்படம் வெளியாகும் போது குடும்ப பெண்களும் திரையரங்குக்குள் வந்த காலமாக ஒருவித பெண்மை புரட்சி. குடும்ப பாங்கான படங்களை எடுத்து திரையரங்குகளுக்கு குடும்பங்களை வர வைத்தவர். நடிகர், இயக்குனர் என சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். நாடகங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் போன்றவற்றையும் இயக்கியிருப்பவர். சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தின் மூலம் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட இயக்குனர். 1986ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்திற்கான ஃபிலிம்பேர் விருதையும் பெற்றவர். தன் சினிமாக்களில் குத்து பாட்டுகளோ அல்லது கிளுகிழுப்பான காட்சிகளோ அரைகுறை ஆட்டமோ எதுவுமே இல்லாமல் நாகரிகமான சமூக கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய கதைகளை, குடும்ப பாங்கான கதைகளை எடுத்தவர் மாபெரும் இயக்குனர், நடிகர் விசு. 1980, 81 ஆகிய ஆண்டுகளில் நடித்தார். இயக்குனராக அவரது முதல் படம் கண்மணி பூங்கா 1982ஆம் ஆண்டு வெளியானது. இவரது பெரும்பாலான படங்கள் மணல் கயிறு 1982ஆம் ஆண்டும், வரதட்சணை கல்யாணம் 1983ஆம் ஆண்டும், சம்சாரம் அது மின்சாரம் 1986ஆம் ஆண்டும், திருமதி ஒரு வெகுமதி 1987ஆம் ஆண்டும், பெண்மணி அவள் கண்மணி 1988ஆம் ஆண்டும், வேடிக்கை என் வாடிக்கை 1990ஆம் ஆண்டும் மற்றும் பட்டுக்கோட்டை பெரியப்பா 94ஆம் ஆண்டும் போன்ற திரைப்படங்களை தொடர்ந்து இயக்கி 1980களில் மாபெரும் வெற்றி இயக்குனராகவும், முன்னணி இயக்குனராகவும், முன்னணி நடிகராகவும் புகழ்பெற்று விளங்கினார். 80களின் நடுப்பகுதியில் வெளியான இந்த திரைப்படங்கள் திரையரங்குக்குள் தமிழர்களின் குடும்பங்களை கூட்டமாக வர வைத்தன. குறிப்பாக பெண்களை திரையரங்குக்குள் நுழைய வைத்தன.